எல்லோருக்கும் வணக்கம். எப்போ தம்பி நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்க அப்படின்னு கேட்டால், கல்யாணத்துக்கு முன்னாடி பேச்சுலர் பார்ட்டி கொடுக்குறப்ப சந்தோஷமாக இருந்தேங்க. அதுக்கப்புறம் இப்போ 17 வருஷம் ஆச்சு அப்படின்ற மாதிரி நிஃப்டி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 92 பாயிண்ட் ஏறி இருக்கு. ஆக மொத்தம் கடந்த 11 நாட்களுக்கு மேலாக ஏறிக்கிட்டே இருக்கு. கடைசியாக எப்போ இந்த மாதிரி ஏறிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 2007க்கே போகணும். இப்போ நம்ம 2024 இருக்கோம். 2007க்கே போனோம் அப்படின்னம்னா தான் இந்த மாதிரி தொடர்ந்து பல நாட்கள் ஏறி வந்தது மார்க்கெட். ஸோ அப்போ 2007 இந்த மாதிரி தொடர்ந்து 10 நாளுக்கு மேலே 11 நாளுக்கு மேலே மார்க்கெட் ஏறி வந்ததுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேட்குறீங்களா? அதுக்கப்புறம் குப்புன்னு விழுந்தான். இங்கே பார்த்தீங்களா 2007 இந்த மாதிரி தொடர்ந்து 10 நாளுக்கு மேலே எல்லாம் ஏறின மார்க்கெட் இருக்கு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா மிகப்பெரிய சரிவு அப்படின்றது வந்திருக்கு. ஆனால் இந்த சரிவு நம்ம நாட்டுனால நடக்கல. இது அமெரிக்காவில் 2008 ஃபைனான்சியல் கிரைசிஸ் அப்படின்ட்டு, அதாவது கண்டவங்களுக்கெல்லாம் தகுதி இல்லாதவங்களுக்கெல்லாம் லோன் கொடுத்து கடைசியில் அவங்க லோனை திருப்பி கட்ட முடியாமல் ஒரு மிகப்பெரிய ஃபைனான்சியல் கிரைசிஸ் அப்படின்றது நடந்தது அமெரிக்காவில். அதை காரணம் காமிச்சு குப்புன்னு நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் மட்டும் இல்லை, உலக ஷேர் மார்க்கெட்டில் இறக்கி விட்டாங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய ஏற்றத்துக்கு பின்னாடி ஒரு வீழ்ச்சி அப்படின்றது வந்தாலும் ஆச்சரியப்படுறதுல. இப்படி வீழ்ச்சி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய 1 லட்ச ரூபா போர்ட்ஃபோலியோ அப்படின்றது வெறும் 50,000 ரூபாயா கூட ஆகலாம். ஆனால் அதுக்கப்புறம் மறுபடியும் மேல் நோக்கி ஏறத்தான் போகுது. ஆஹா, என் வாயில சர்க்கரையை தாங்க நண்பர்களே அள்ளி போடணும். இன்னைக்கு சுகர் ஸ்டாக்ஸ் எல்லாம் இனிக்கும் பங்குகளாக மாறி நிற்கிறான். அதுலயும் இந்த துவாரகே சுகர் அப்படின்றது ஒரு 6% ஏறி இருக்கு. நேத்து தான் இந்த தாம்பூர் சுகர் பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த ஷேர் மேல் நோக்கி ஏறி இந்த ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காதா அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தோம். இதோ வந்துட்டேன் அப்படின்ட்டு ஒரே நாள்ல 6% ஏறி இருக்கான். பட் இதனுடைய காரணமெல்லாம் நம்ம சொன்னதுனால கிடையாது. திடீர்னு நேற்று ஒரு கவர்மெண்ட்னுடைய அனௌன்ஸ்மெண்ட் வருது. அதாவது சமீபத்தில் சுகர் ப்ரொடக்ஷன் தடைப்படக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த சுகர் கேன் ஜூஸுக்கு ஒரு லிமிட் வச்சுருந்தாங்க. எத்தனால் ப்ரொடக்ஷனுக்கு நீங்கள் இவ்வளோதான் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ அந்த கேப்பை ரிமூவ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்த உடனே சுகர் ஸ்டாக்ஸ் எல்லாம் மேல் நோக்கி ஏறிட்டான். இந்த சுகர் ஸ்டாக்ஸுக்கு வருஷத்துக்கு ஒரு நியூஸ் ஏதாவது ஒரு சமயத்தில் இந்த மாதிரி 5% 10% டப்புக்குன்னு ஏற்றி விட்டுறாங்க. ஸோ சுகர் ஸ்டாக்ஸ் மேலே ஏறினதுக்கு இந்த கவர்மெண்ட்னுடைய அனௌன்ஸ்மெண்ட் தான் காரணம். இந்த சமயத்தில் ரொம்ப அசிங்கமாக போயிடுச்சு குமார் அப்படின்ற மாதிரி எஃப்ஐஎஸை விட நம்ம டிஐஸ் சூப்பர் கில்லி மாதிரி இருக்காங்க. அதாவது வேலியன்ட் லேப் அப்படின்னு ஒரு ஷேரை எக்ஸாம்பிள் எடுத்து பார்ப்போம். இந்த ஷேரில் முதலீட்டாளர்கள் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஎஸ் 8% முதல்ல பணம் போட்டு பார்த்துருக்காங்க. 7, 3ன்னு அவங்க குறைச்சிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ஒரு ஷேர் சரியில்லை அப்படின்னா முதல்ல கில்லி மாதிரி வெளியே ஓடி வந்தது யாரு அப்படின்னா நம்மளுடைய டிஐஸ் தான். எஃப்ஐஎஸ் நீங்க ரொம்ப ஸ்லோன்னு அப்படின்ற மாதிரி நம்மளால எப்பவோ அந்த ஹோல்டிங் பர்சன்டேஜை குறைச்சிட்டு வெளியே ஓடி வந்துட்டாங்க. அதாவது சார்ட் எடுத்து பார்க்கும்போது இந்த வேலியன்ட் ஆர்கானிக்ஸ் அப்படின்றது ரொம்பவுமே கொடுமைக்கு இறங்கின மாதிரி 220 ரூபா ரேஞ்சில இருந்து 120 ரூபாயில இறங்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த கம்பெனி ஏதாவது லாபம் பண்ணுது அப்படின்னு பார்த்தா முதல்ல லாபம் பண்ணிக்கிட்டு இருந்தா, அப்புறம் கடைசியில் பார்த்தா இப்போ லாஸ்ல ரிப்போர்ட் பண்ணி வச்சிருக்கான். இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட டிஐஸ், இதை கரெக்டாக கணிச்ச டிஐஸ் முதல்ல எஃப்ஐஎஸ்க்கு முன்னாடியே ஓடி வந்துட்டாங்க பாருங்க. டிசம்பர் மாசமே ஓடி வந்துட்டாங்க. ஸோ மார்க்கெட் ஹையில் இருக்கும் போதே ஓடி வந்துட்டாங்க. சிங்கக்குட்டி மாதிரி ஓடி வந்திருக்காங்க. உண்மையிலேயே எஃப்ஐஎஸை விட டிஐஸ் எவ்வளவோ சூப்பராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, இந்த சமயத்தில் ஐடிசி ஷேர் 600 ரூபா போகுமா அப்படின்றதா இப்போ ஒரு மிக பெரிய கேள்வியா இருக்கு. அப்படி 600 ரூபா போச்சுன்னா பல லட்சாதிபதிகளை உருவாக்கும். நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸே 1000 ஷேர் 5000 ஷேர் 10,000 ஷேர் இந்த ஐடிசி ஷேரை வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஷேர் மார்க்கெட்டில் ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரீவியஸ் ஹைகளை தாண்டும் பொழுது ஒரு புல்லிஷ் மொமெண்டம் வர்றதுக்கு வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. அப்போ இந்த ஐடிசி என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்திய 2 வருட 1 வருட ஹை அப்படின்ற லெவலை தாண்டி இருக்கான். ஸோ அப்போ மல்டி இயர் ஹை அப்படின்றத தாண்டினதுனால ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்றது நேச்சுரலாக ஷேர் மார்க்கெட்டில் வருது. ஏங்க அவன் என்ன லூசு கோமாலியா அப்படின்ற மாதிரி சில பேர் கேட்பாங்க. மேல் நோக்கி ஏறிட்டு அப்புறமா தானே இறங்குறான். அது மாதிரி இப்போ பிரேக் அவுட் ஆயிருக்கான் 500 ரூபாய் ரேஞ்சில். அப்போ இங்கிருந்து 600 ரூபா போயிட்டு தானே அவன் இறங்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஷேர் மார்க்கெட்டில் ஜென்ரலாக ஒரு எதிர்பார்ப்பு. ஸோ இன்னொரு 2-3 மாதம் கழிச்சு பார்க்கும்பொழுது இந்த ஐடிசி 600 ரூபா வராதா அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நடந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம்.
நண்பர்களே, இப்ப எல்லாத்துக்கும் கவனம் எது மேல இருக்குன்னா இந்த பிரீமியர் எனர்ஜிஸ் ஐபிஓ எனக்கு அலாட் ஆகுமா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி எத்தனை பேர்த்துக்கு இது அலாட் ஆக போகுது அப்படின்றது தெரியல. எதுக்காக இப்படி எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னா அது ஒரு நல்ல லிஸ்டிங் பிரீமியம் கிடைக்கும் அப்படின்றதுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சமயத்துல வந்து மொத்தம் 2 ஐபிஓக்கள் இன்னைக்கு ஓப்பனா இருக்கு. அதாவது ஈகோஸ் இந்தியா அப்படின்ற ஐபிஓ இன்னைக்கு கடைசி நாள் அப்ளை பண்றதுக்கு அது ஒன்று ஓப்பனா இருக்கு. பஜார் ஸ்டைல் ரீட்டைல் அப்படின்னு ஒன்று இருக்கு. அப்ப இந்த ஈகோ மொபிலிட்டி ஐபிஓ அப்படின்றதுனுடைய பிரைஸ் பிரீமியம் எவ்வளவு போயிட்டு இருக்குன்னா அவனு ஒன்றும் மோசம் கிடையாது. 40% எல்லாம் கெயின் சம்பாரிச்சு கொடுக்கறதுக்கு அவனுக்கு காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி கிரே மார்க்கெட் பிரீமியம் காமிக்குது. நடக்குதா இல்லையா அப்படின்றது பார்க்கறதுக்கு பொறுத்து இருந்தா பார்க்கணும். இப்போ புதுசா ஓபன் பண்ணி இருக்கக்கூடிய இந்த பஜார் ஸ்டைல் ரீட்டைல் ஐபிஓ அப்படின்றது 834 கோடி, ஒரு கன்சிடரபிளான பணம் தான். அதை ரைஸ் பண்றதுக்கு தான் ஐபிஓக்குள்ள வர்றாங்க. 389 ரூபாய்க்கு இஷ்யூ பண்றாங்க. 35% ரீட்டைலுக்கு ஆஃபர் பண்றாங்க. நல்ல விஷயம் தான். இவங்க எந்த செக்டர்ல இருக்காங்கன்னா ஒரு சுமாரான செக்டர் தான். அதாவது இந்த செக்டர் வந்து ஒரு மனுஷனை தூக்கி நிறுத்தும், கீழே அமுத்தி விட்டுரும். ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு ஏபிஎஃப்ஆர் ஆதித்ய பிர்லா ஃபேஷன் தெரியும், ட்ரெண்ட் தெரியும், நைக்கான் ஒருத்தர் இருக்கான் ஃபேஷன்ல, அதுவும் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து சிலது மேல் நோக்கியும் போகுது, சிலது குப்புறவும் படுத்துறது, அந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த பஜார் ஸ்டைல் அப்படின்றது ஐபிஓவா வரும்பொழுதாவது நல்லா சம்பாரிச்சு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு போதும் தான் அப்படின்ற மாதிரி மக்கள் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இவனுடைய பர்ஃபார்மன்ஸ், ஃபைனான்சியல் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது 2024 லாபம் தான் காமிச்சிருக்கான். நம்மளுக்கு என்னங்க எதா இருந்தாலும் கிரே மார்க்கெட் பிரீமியம் தான் நின்று பேசும். அந்த வகையில் இது ஒரு சுமாரான ஐபிஓவா காமிச்சுக்கிறான். இப்பவே ஓப்பனிங்லேயே ஒரு 32% கெயின் இருக்கிற மாதிரி காட்டுறான். இது அப்படியே தாக்கு பிடிச்சி நின்றுச்சுன்னா கூட ஒரு 15-20% லிஸ்டிங் கெயின் வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் தான். பைபேக்ஸ் ஏதாவது ஓப்பனாக இருக்குது, அதனுடைய லாஸ்ட் டேட்லாம் ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்து அதனுடைய அப்ளை பண்ணணும்னு இருந்தால் அப்ளை பண்ணிடுங்க. இது ஒரு ரிமைண்டர். நண்பர்களே, அப்பல்லோ பைப்ஸ் அப்படின்ற ஒரு ஷேர் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். அது சப்போர்ட்டில் வந்து உளுந்துருக்கு. இதெல்லாம் ஒரு காலத்தில் ஒரு மல்டி பேக்கர் ஷேராக இருந்திருக்கு. அதாவது கடந்த 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாயை 4 லட்ச ரூபாயா மாற்றி விட்டுருக்கு. ஆனால் கடந்த 1 வருஷத்தில் இப்போ இருக்கக்கூடிய ரேட் என்பது ரொம்ப லோ ரேட்டாக இருக்குது. இந்த அப்பல்லோ பைப்பில் ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலீட்டாளர்களை பொறுத்த வரைக்கும் டிஐஸ் வந்து முதல்ல ஒரு 10% அந்த மாதிரிலாம் ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருந்தவங்க இப்போ இந்த ஜூன் குவார்ட்டரில் பார்க்கும்போது டபக்குன்னு இன்க்ரீஸ் பண்ணி 17% ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன கனவு காண்கிறார்கள் அப்படின்றது தெரியல. அதாவது இந்த ஷேர் மேல் நோக்கி வந்துருமா அப்படின்ற மாதிரி கனவு காண்றாங்களா அப்படின்றது தெரியல. எந்த டிஐஸ் எல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஹெச்எஸ்பிசி ஸ்மால் கேப் ஃபண்டு, கோட்டக் ஸ்மால் கேப் ஃபண்டுன்ற மாதிரிலாம் பணத்தை போட்டு வச்சுக்கிட்டு இந்த ஷேர் மேலே ஏறுமா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு வருஷத்தில் ஹை ரேட் 750 வரைக்கும் போயிருக்கா, லோ ரேட் ஒரு 600 ரூபா பக்கத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கா. ஸோ இப்போ இந்த ஷேர் இருக்கிறது இந்த வருஷத்தினுடைய ஸ்விங் லோ அப்படின்றதான் செய்தி. நண்பர்களே, சிடிஎஸ்எல் அப்படின்ற ஷேர் சமீபத்தில் நியூஸ்னால மேல் நோக்கி வந்தது, அப்புறம் கொஞ்சம் கீழே இறங்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் ஒரு நியூஸ் என்ன வருதுன்னா, செபி ஓகே பண்ணிட்டாங்க, நேஹல் ஓரா அப்படின்றவங்கள எம்டி அண்ட் சிஇஓவா அப்பாயின்ட் பண்றதுக்கு ஓகே ஃபைன் அப்படின்ற மாதிரி அப்ரூவ் கொடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தி வருது. இதை வந்து ஷேர் மார்க்கெட் முதல்ல நெகட்டிவா பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாசிட்டிவா தான் மார்க்கெட் இருக்கு. எது எப்படிங்க, நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் வளரும் பருவத்தில் இருக்கு. இப்பவே 10 கோடி அக்கௌண்ட்ஸ் தாண்டுதுன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் எதிர்காலத்தில் ஒரு 50 கோடி அக்கௌண்ட்ஸ் வருது அப்படின்னா 50 கோடிக்கு ஏஎம்சி போட்டால் எவ்வளோ சார்ஜ், எவ்வளோ வருமானம் வரும், 50 கோடிக்கு டிமேட் டிரான்சாக்ஷன்ஸ், டிபி டிரான்சாக்ஷன்ஸில் எவ்வளோ வரும். ஸோ இதெல்லாம் ஒரு க்ரோயிங் வளரும் பருவத்தில் தான் இருக்கு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஷேர் மார்க்கெட் தொடர்ந்து ஏறிட்டே வருது அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ வெடிச்சு சதறி கீழே இறங்கிருமா அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த பபுள் அப்படின்றது ஷேர் மார்க்கெட்டு கடந்த காலத்துலயும் இருந்தது, இப்போ நிகழ்காலத்துலையும் இப்போ வேல்யூவேஷன் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் நிறைய பேருக்கு தோணும். எதிர்காலத்துலையும் மார்க்கெட் கீழே இறங்கின ஏறிச்சுன்னா மறுபடி பபுள் வந்துருச்சு, கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட் இறங்கும் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேருக்கு தோணும். ஆனால் எப்பவுமே சந்தோஷமே படாம நம்ம சந்தோஷத்துல மண்ணள்ளி போட்டுருவாங்கன்னு பயந்துகிட்டே இருக்கிறது கண்டிப்பா என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு. ஒண்ணுமில்ல, சமீபத்தில் 1 லட்ச ரூபாய்னு ஒரு சென்ட் சொன்னாங்க. இப்போ போய் 1 வருஷம் கழிச்சு கேட்டா அது 2 லட்சம் அப்படின்றாங்க. அப்ப அடுத்த வருஷம் வந்து கேட்டா நீ 4 லட்சம் பியா, அப்ப அதுக்கு அடுத்த வருஷம் வந்து கேட்டோம்னா இடத்த அப்ப 10 லட்சம் பியா. அப்ப இது பபுள் தானே. 1 லட்ச ரூபாய் இருக்கக்கூடிய இடத்தினுடைய மதிப்பு சம்பந்தமே இல்லாம 1 வருஷத்துல 1 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபாய்ன்றான். அப்படின்னு என்ன அர்த்தம், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அசட்டினுடைய மதிப்பு ஏறிட்டே போகுது. அப்ப கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள்
கீழே இறங்கத்தான் செய்யும். அதுக்கு வந்து பொருளாதாரம் ஏதாவது கிராஷ் ஆகணும், இல்லை ஏதாவது ஒரு பெரிய கலவரம் நடக்கணும், எந்தையாவது ஒன்று நடக்கணும். அப்போ கண்டிப்பாக கிராஷ் ஆகத்தான் போகுது இந்த பபுள். இட விலையாகட்டும், ஸ்டாக் விலையாகட்டும், எல்லாமே தங்கம் விலையாக கூட இருக்கட்டும், எல்லாமே என்னைக்காவது ஒரு நாள் இறங்கி ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனால் அது எப்போ அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. அதனால இருக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணிக்க வேண்டியதுதான் அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்களே, எல்ஐசி எவ்வளவு பெரிய வித்துவான், இத்தனைக்கு கவர்மெண்ட் கம்பெனி தான். அந்த கம்பெனி இன்னைக்கு ஃபிளாட்டா ₹1 பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆனா என்ன நியூஸ் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு. எவ்வளவு அமௌண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 605 கோடிக்கு. எவ்வளவு பெரிய வித்துவானா இருந்தாலும் இந்த ஜிஎஸ்டி நோட்டீஸ் அப்படின்றது சமீப காலங்களில் வந்துகிட்டே இருக்கு. அப்ப இதெல்லாம் ஒரு நார்மலைஸ் ஆகிறதுக்கு, அதாவது இன்கம் டாக்ஸ் சார்ஜ் பண்றவங்களுக்கும் சரி, தொழில் நடத்துறவங்களுக்கும் சரி, இப்படித்தான் டாக்ஸ் போடுறாங்க அப்படின்ற ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வர்ற வரைக்கும் இப்படி நோட்டீஸ்கள் பார்த்துக்கிட்டே தான் நம்ம இருப்போம். நண்பர்களே, நம்ம போர்ட்ஃபோலியோல லாஸ் இருக்கு, அந்த நஷ்டத்தை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம், நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு இந்த ஷேர் மார்க்கெட் நினைக்கலாம். ஆனால் நம்மளால ஏவரேஜ் பண்ணி வெளியே வர முடியும், இல்லை ஸ்டாப் லாஸ் போட முடியும், இல்லைன்னா ஹோல்டு பண்ணி ஜெயிக்க முடியும். நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் வந்து ஒரு லாபகரமான கம்பெனி கையில் வச்சிருந்தா போதும். ஒரு உதாரணத்துக்கு இந்த ஏடிஎஸ்எல் அப்படின்ற ஒரு ஷேர், இவன்லாம் வந்து முதல்ல ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியா இருந்தான். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியா மாறி இருக்கு பாருங்க. அப்ப இந்த ஷேர்னுடைய மூவ்மெண்ட் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியா இருக்கும் பொழுது எவ்வளவு முறை ஏறி கீழே இறங்கினாலும் ஒரு மாதிரி பயமுறுத்துற மாதிரி கீழே இறங்குறான். இருந்தாலும் மறுபடியும் என்ன ஆகுது, ஷேர் மார்க்கெட் உச்சத்துக்கு போகுது, பயமுறுத்துற மாதிரி கீழே இறங்குறான், மறுபடியும் மேல் நோக்கி ஏறுது. அப்ப நம்ம இந்த ஷேர் மார்க்கெட்ல பார்க்கும்போது லாஸ் அப்படின்ற மாதிரி தெரியும். ஆனா ஏவரேஜ் பண்ணி வெளியே வரலாம், இல்ல ஸ்டாப் லாஸ் போடலாம், இல்லைன்னா ஹோல்டு பண்ணி ஜெயிச்சு வந்துடலாம். அதனால யார் நம்மளை பார்த்து சிரிச்சாலும் போயாயோ அப்படின்ட்டு நம்ம ஜாலியா ஜெயிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னுமே ரிசல்ட் சீசன் முடியல. அப்பப்ப எதனா ஒரு ஷேர் வந்து ரிசல்ட்னு வர்றாங்க. இன்னைக்கு இந்த பிரெயின் பீஸ், யூனிகாமர்ஸ் போன்ற 2 பங்குகள் ரிசல்ட் சீசன். நண்பர்களே, எனக்கு என்ன ஆசைன்னா, என் போர்ட்ஃபோலியோவில் பார்த்தேன்னு வச்சிங்களேன், இப்போ நிறைய பங்குகள் எல்லாம் மேல் நோக்கி ஏறி வந்துடுச்சு. ஒரு 20%, 10%, 5% தான் சில பங்குகள் லாஸ்ட்ல இருக்கு. அந்த ஷேர்களை எல்லாம் பார்த்து எனக்கு என்ன ஒரு ஆசைன்னா, ஒரு மலை உச்சி மேலே ஏறி நின்று, ஏ கூமுட்டைங்களா, நீங்க மட்டும் ஏன் கீழே கிடக்குறீங்க, மேலே ஏறி வாங்க அப்படின்ற மாதிரி கத்தருக்கு ஒரு ஆசையா இருக்கு. இந்த பிடிஎல் அப்படின்ற ஒரு ஷேர் தான் எனக்கு மோஸ்ட்லி அடி வாங்கி கீழே கிடக்குறான். இந்த பிரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ் அப்படின்ற இந்த 2 பங்குகள் தான் எனக்கு கன்சிடரபிளா இறங்கி கிடக்கு. மற்ற ஷேர்ஸ் எல்லாமே பாசிட்டிவ்ல தான் மோஸ்ட்லி இருக்கான். இந்த 2 ஷேர் எப்படியாவது ஏறிடுச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் தான். நண்பர்களே, நல்ல மேலே ஏறிட்டு அதுக்கப்புறம் கீழே விழுந்து ஒரு சப்போர்ட்ல இருக்கக்கூடிய சில பங்குகளை பார்க்குறோம். அதில் ஏன் 2 ஷேருமே ஆஸ்பத்திரி ஷேராக இன்னைக்கு வந்து சேர்ந்துச்சுன்னு தெரியல. ஒன்று இந்த மேதந்தா குளோபல் ஹெல்த் கேர் அப்படின்ற ஷேர், இன்னொன்று ரெயின்போ அப்படின்ற ஷேர். இந்த குளோபல் ஹெல்த் அப்படின்ற ஷேர் எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு லாபம் செய்யக்கூடிய கம்பெனியாக தான் இருக்கு. வெறும் 30 கோடி 50 கோடியிலிருந்து இப்போ 500 கோடி லாபம் செஞ்சு கொண்டு இருக்கு இந்த கம்பெனி. முதலீட்டாளர்களையும் பெரிய பெரிய முதலீட்டாளர்கள் ஓரளவுக்கு கன்சிடரபிளான ஒரு ஹோல்டிங் பர்சன்டேஜ் அப்படின்றது போட்டிருக்காங்க. இந்த ஷேர் வந்து சமீபத்தில் இந்த ஒரு வருஷத்தினுடைய ஒரு சொல்லக்கூடிய ஒரு சப்போர்ட் லெவல்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கான். ஸோ இந்த 2 days மூவிங் ஆவரேஜ்ல இருந்து இது பிக்கப் ஆகி ஒரு அதாவது எந்த ஒரு நல்ல ஷேருமே மேலிருந்து சடார்னு கீழே இறங்கிட்டான்னா ஒரு சைட்வேஸ் பேட்டர்னுக்குள்ள என்ட்ரு ஆகும். அப்போ அந்த வகையில் இந்த சைட்வேஸ் பேட்டர்ல இங்கே சப்போர்ட் எடுத்து இதனுடைய உச்சியை ஒரு 1300 வச்சுக்கிட்டாக்காட ஒரு 200 ரூபாய் இந்த ஷேருக்கு மேல் நோக்கி ஏறி வந்துச்சுன்னா அந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க சந்தோஷப்படுவாங்க. அதே மாதிரி ரெயின்போ சில்ட்ரன்ஸ் அப்படின்ற ஷேருமே ஒரு லாபம். என்னங்க, ஆஸ்பத்திரி கம்பெனி எல்லாம் முதல்ல 5 கோடி லாபம் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க இப்பெல்லாம் 200 கோடினா அப்ப எல்லாரும் போய் ஆஸ்பத்திரியில படுத்துக்குவாங்க போல. நான் கூட இந்த மாசம் போய் ஒரு 4 நாள் படுத்துட்டு தான் வந்தேன். சரி, எப்படி பார்த்தாலும் ஆஸ்பத்திரி கம்பெனிகள் தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்கு. ஆனா இப்ப என்னாச்சு அப்படின்னா, இடையில ஏதோ ஒரு நியூஸ் ஒன்று வந்திருந்தது, பிரைஸ் எல்லாம் நார்மலைஸ் பண்ணும் அப்படின்ட்டு. அப்ப அந்த சமயத்தில் விழுந்தது நிறைய, அதனுடைய ஓட்டம் தடைப்பட்டு கீழே விழுந்தது. அந்த வகையில் இந்த கம்பெனி எல்லாம் சைட்வேஸ் கம்பெனியா மாறுது அப்படின்னா அப்ப 1245 இருந்து இதுவும் எதிர்காலத்தில் ஒரு 1600 ரூபா வந்துச்சுன்னா இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு சந்தோஷம் வரும். அதே மாதிரி இந்த அதானி பவர் அப்படின்ற ஷேரும் மேல இருந்து கீழே இறங்கி 2 days மூவிங் ஆவரேஜ் சப்போர்ட் பக்கம் விழுந்திருக்கு. இதெல்லாம் முதல்ல டைகர் மாதிரி உளுந்தா எந்திரிச்சு ஓடக்கூடிய டைகர் பங்கு தான் இந்த அதானி பவர். ஸோ இந்த தடவை சீக்கிரமா கீழிருந்து மேல் நோக்கி ஏறுது அப்படின்ற மாதிரி பொறுத்து இருந்து பார்க்கணும். இந்த ஆர்விஎன்எல் ஷேர் யாராவது வச்சிருக்கீங்களா?
அதுல ரொம்ப நாளா நியூஸ் வராம இருந்தது. இப்போ மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது ஒன்று போட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு பிசினஸ் நியூஸ் ஒன்று வந்திருக்கு. கடைசியா நம்ம பார்க்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மியூச்சுவல் ஃபண்டுகள்லாம் என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய போர்ட்ஃபோலியோல ஃபர்ஸ்ட் பில்ட் பண்ணும் பொழுது டாப்ல இருக்கக்கூடிய கம்பெனிகள் மோஸ்ட்லி பெரிய பெரிய கம்பெனிகளாக தான் பார்த்து எடுத்து வைக்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு ரிலையன்ஸ், எஸ்பிஐ, ஓஎன்ஜிசி போன்ற கம்பெனிகள். ஒரு உதாரணத்துக்கு இந்த ஓஎன்ஜிசி ஷேர் எடுத்தோம்னு வச்சுங்களேன், இதுல நீங்க என்ன ஸ்ட்ராட்டஜி போட்டாலும் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகம். பை அண்ட் ஹோல்டு, வாங்கி வச்சுக்குவேன் அப்படின்ற மாதிரினாலும் ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். வாங்கினதுக்கு அப்புறம் கீழே இறங்குச்சுன்னா ஏவரேஜ் பண்ணி வெளியே வருவேன் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜியை போட்டாலும் ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அல்லது ஏதாவது ஒரு ரொம்பவுமே பணம் அதிகமாக இருக்கிறவங்க கவர்டு கால் ஸ்ட்ராட்டஜி அல்லது புட் செக்யூர் ஸ்ட்ராட்டஜின்னு எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டாலும் மோஸ்ட்லி ஒர்க் ஆகக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது டிஐஸ் அதிகமாக வெயிட்டேஜ் அதிகமாக வச்சிருக்கக்கூடிய பங்குகளில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.